ஹாய்ங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இந்த சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க சிக்கன் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, பட்டை, ஒரு 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு கல்பாசி இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு இல்லை 3 கிராம்பு 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது பொரிஞ்சது வரட்டும். இப்போ இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் வந்து கடைசியாக நம்ம பொடியுமே மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் கீரி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து 2ஆக உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை தலை, இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி சேர்க்குறப்ப வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வணங்கிடும். அதுக்காகத்தான். இது கூட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அந்தளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரட்டும். ரொம்ப சிம்பிளாக மினிமம் 10 to 15 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடலாம். வெங்காயம் வந்து வணங்குறப்போ உப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வெங்காயம் வணங்கிடும். அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உப்பு சேர்க்குறோம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா வணங்கி வரணும். வெங்காயத்தோட கலர் முழுமையாகவே வந்து மாறிடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கினது தான் வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து நம்ம தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். எதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி சேர்க்க போதில்லை. எல்லாமே வந்து கட் பண்ணி மட்டும்தான் சேர்க்குறோம். அப்படி எதுவுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி வந்து கிடைக்கும். தக்காளி நல்லா வணங்கி வரட்டும். நான் வந்து ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது தக்காளி வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. ஒரு மூடி போட்டு கூட மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா வெந்துடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது. தக்காளியுமே நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகவே விட்டுருங்க. பாருங்கள், தக்காளி வந்து சூப்பராக வெந்து தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். அதை அப்படியே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிராய்லர் கோழி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டுக்கோழி இருந்தாலும் கூட அதை எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் மஞ்சத்தூள் போட்டேன். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தண்ணி வந்து விட்டு வரும். நான் ஒரு 2 நிமிஷம் தான் விட்டுருந்தேன் மஞ்சத்தூள் போடுறதுக்கு முன்னாடி. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி வந்து விட்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுப்பு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு பெரிய மூடியாக போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா மஞ்சத்தூள் வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டோம் அப்படின்னா அது சிக்கன் ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம்.
ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா விட்டு வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இதில் வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட நம்ம வந்து இதில் ஆட் பண்ணல. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து விட்டு வந்த தண்ணி தான். சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து பொடி ஐட்டமெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன பொடி எவ்வளோங்கிறது நான் சொல்கிறேன். 3/4 கிலோ அளவுக்கு நான் மெஷர்மெண்ட் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிளகாய்த்தூள் நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம். அப்படிங்கிற தனி மிளகாய்த்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். குட்டீஸ்க்கு இந்த அளவுக்கு காரத்தில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் கலருக்காக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப தண்ணியாட்ட குழம்பு கிரேவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊற்றிக்கோங்க. நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தான் தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு அப்படிங்கிறனால கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால. ஸோ ஃபஸ்ட்டு பொடியெல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பொடியோட பச்சை வாசங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். ஏன்னா பொடியில் பச்சை வாசம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றப்ப அந்த பச்சை வாசம் வந்து அடிச்சிட்டே இருக்கும். அதனால தான் பொடியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு டம்ளர் 300 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பாதிக்கு மேலே வெந்துருச்சு அப்படிங்கிற இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ இன்னும் கொஞ்சம் வெந்து வரப்போ கிரேவி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா மூடி வச்சிடலாம். நான் தண்ணி ஊற்றி மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்து கரம் மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஃப்ளேவருக்காக மட்டும்தான் இந்த கரம் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ கரம் மசாலா ஆட் பண்ணிட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. கிரேவி தனியாக இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்லித்தலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிருச்சு. இது பார்க்குறப்பே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. சாப்பிட்றதுக்குமே டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக வீட்லேயே ரெடி பண்ணிடலாம். மினிமம் ஒரு 1/2 hour டைம் எடுக்கும். அவ்வளோதான். கடையில் போய் நம்ம இந்த கிரேவி வந்து ஒரு 500-600 கொடுத்து வாங்கினாலும் நம்ம திருப்தியாக சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாதிரி வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றப்ப குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.